இங்கே பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் வந்து காடு மாரி வளர்ந்து கிடக்குது. இங்கே பாருங்கள், மணத்தக்காளி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. இது வந்து ரொம்ப நல்லதுங்க நம்ம உடம்புக்கு. வயிற்று புண்ணுலேருந்து எல்லாம் நல்லது. நிறைய விதமான மெடிசனுக்கு இது உதவுது. நம்ம துவையலாகவும் அரைச்சி சாப்பிட்லாம். சப்பாத்தி தோசைக்கு இது ஒரு பிடி வதக்கி அப்படியே அரைச்சி இது வந்து உள்ளுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். பொரியலும் பண்ணலாம், முட்டை போட்டும் பண்ணலாம், நல்லா இருக்கும். இது வந்து இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து இது வந்து இன்றைக்கி நான் வந்து அறுவடை பண்ண போகிறேன். நிறைய இருக்குங்க. இங்கே பாருங்கதா, காடு மாதிரி வளர்ந்து கிடக்குது. நான் அறுவடை பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நான் இப்போதைக்கு வந்து இதுதான் பிச்சிருக்கேன். பாதி கூட பிக்கல இன்னும். பார்த்திங்கன்னா கடையில் விற்கிறது ஒரு 4 கட்டு அளவுக்கு நான் பிச்சிருக்கேன். இப்போ இதில் பாருங்கள், காயும் நிறையா இருக்குது. இந்த காயுமே நம்மளுக்கு வயிற்று புண்ணுக்கு நல்லது. இது வந்து புளிக்குழம்பு மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்லாம். இது